புகழுடைய வளர்ச்சிங்கிறது யாருக்குமே பிடிக்காது. அதாவது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பாலா வந்து நிறைய பேர் ஹெல்ப் செய்கிறாரு. புகழ் வந்து அப்புறம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கினான். கார் வாங்கிட்டு அந்த கீ காமிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டோன்னே, ஊருக்கெல்லாம் உதவி செய்கிற பாலா எங்க, நீ எங்க அப்படின்னு புகழை வந்து உடனே அவனை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து என்னதான் பண்ணுவான் சொல்லுங்க. அவன் சாதாரணமாக இருந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பையன். இன்னைக்கு அவன் படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கிறான். அவன் சினிமாவில் நடிக்கிறான், இன்னைக்கு நிறையா ஷோ பண்ணுறான், நிறையா வந்து டெலிவிஷன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நகைச்சுவையாளனாக அவன் வந்து வளர்ந்துட்டு அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, பேசுகிற டேலண்ட் இருக்குது. அவன் நல்லா கவுண்டர் கொடுப்பான், பேசுவான், பாடி லாங்குவேஜ் பண்ணுவான், ஆக்ஷன் பண்ணுவான், எல்லாம் இருக்குது. திவாகர் சொல்கிறதுக்காக போய் புகழெல்லாம் நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தப்பு. புகழுக்கெல்லாம் வந்து என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது இல்லை. அவன் என்ன வளர்ச்சி இருக்குது திவாகர்கிட்ட? என்ன வாட்டர்மெலனை கையில் வச்சு இப்படி இப்படின்னு காமிச்சிட்டா வளர்ச்சி அவர் என்ன பண்ணுவார்? 2 பக்கம் அப்படி கத்தி வச்சு குத்துற மாதிரி அப்படி சிம்பிள் காமிச்சு ஊன்னு பல்ல வச்சுட்டு இருந்தால் அவர் வளர்ச்சியா? இவர் வளர்ச்சியை யார் தடுத்துனா? முதல் நீ எங்கே வளர்ற? இவர் வளர்ச்சியை யார் தடுத்தெல்லாம் நிறுத்துறது? ஏன்னா அவனுக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதான் சொன்னேன்ல, திவாகர் வந்து தன்னை பற்றி யாருமே பேசலை. பிக் பாஸ் பண்ணப்ப எல்லாரும் நல்லா பேசுனாங்க. தன்னை பற்றி யாருமே பேசலை. அண்டா பண்ணோம், என்னப்பா யாருமே நம்மளை பற்றி பேசவே இல்லை. உடனே சரி ஓகேவா, இந்த பக்கம் போயிட்டு நம்ம குக்குத் கோமல் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், மாகாப்பா அடிச்சிட்டான்னு சொல்லுவோம், நம்மளை பற்றி 4 பேர் பேசிட்டே இருப்பாங்க. அதுதான் நடந்தது.